ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே, உன்னை காக்குவதற்காகவே இன்று நான் வந்துள்ளேன். என் கண்கள் உன்னை நோக்கியே சுழன்று கொண்டு இருக்கின்றது. உன் நலம் குறித்தே என் இதயம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றது. சதா சர்வ காலமும் உனக்காகவே நான் பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றேன். உன் உள்ளம்தான் எனது வாசஸ்தலம். அதை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீ கூப்பிடும் ஒவ்வொரு குரலுக்கும் நான் பதிலளித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு கைகளில் இருக்க பற்றி கொண்டில் வழியில் நடத்துகின்றேன். ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எப்படி அனைவரிடமும் கவனம் செலுத்துவார்களோ அதே கவனத்தை தான் நானும் உன் மீது வைத்திருக்கின்றேன். எத்தனை கோடி கணக்கான பிள்ளைகள் எனக்கு அத்தனை பேர் மேலும் சம அளவு அன்பை பொழிந்து கொண்டு உள்ளேன். என்னை நோக்கி வரும் உன் கவனம் இருக்கட்டும். நீ இருக்கும் என் கைகளுக்குள் நீ அடைக்கலம் வா. என்னையே தியானம் செய். என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இரு. உன்னை சுற்றி உள்ள எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என் சுபிக்ஷத்தை பெற விரும்புகிறாரோ அவரது கதைகளையும் லீலைகளையும் என் நாமத்தையும் பக்தியோடு கேட்டால் போதும். பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அளிப்பேன். ஒவ்வொரு நாளும் என் நாமத்துடனே தொடங்கும் என் பிள்ளையின் வாழ்வில் அழகாக மாற்றப் போகிறேன். ஆம் தங்கமே, உன் தலையெழுத்தை உன் கண்கூட அழகாக மாற்றப் போகின்றேன். உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன். உன் கரத்தை பலப்படுத்துவேன். என் நாமத்தை நீ கூறிக்கொண்டே இரு. என் நாமத்தை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் விதியை உன் மனம் விரும்புவது போல் நான் மாற்றுவேன். நீ நினைத்த வாழ்வை உனக்கு நிறைவாய் அளிப்பேன். உன்னுள் இருக்கும் என்னை, என் நாமத்தை நீ உச்சரித்து பலப்படுத்து. உனக்கான விதியை உனக்காகவே நான் மாற்றி தருகின்றேன். முழு நம்பிக்கையுடன் என் நாமத்தை ஜபித்து கொண்டே வா. உன் கண் கூட உன் விதி உன் மனம் போல் அழகாய் மாறுவதை உணர்வாய். நம்பிக்கையோடு செய், நல்லது நடக்கும் செல்லமே. ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.